Hi guys, welcome to முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ முப்படை ட்ரைனிங் அகாடமி சார்பில் வரக்கூடிய எஸ்எஸ்சி ஜிடி தேர்வுகளுக்கான புத்தகங்கள் விற்பனையில் உள்ளது. ஸோ எஸ்எஸ்சி ஜிடி தேர்வுகளுக்கான புத்தகங்களின் விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாங்கள் வந்து 4 புக் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் தென் இங்கிலீஷ். ஸோ இதோட வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் சேர்த்து வாங்கினீங்கன்னா 1500 ஆகும். ஸோ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 ஆகும். இந்த புக்கை பற்றின மேற்கொண்ட டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் கீழே தெரிய நம்பர் 7200400395 அல்லது 7200400398. வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. இந்த கிளாஸில் நம்ம எஸ்எஸ்சி ஜிடிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஜென்ரல் அவேர்னஸ் பார்ட் 3. ஃபர்ஸ்ட், who is the acting president of BCCI as on February 2019? February 2019ல பிசிசிஐயோட ஆக்டிங் பிரசிடென்டா யார் இருந்ததுன்னு கேட்குறாங்க. யாருன்னா C.K. கண்ணா. இவரு தான் February 2019 அந்த டைம் பீரியட்ல பிசிசிஐயோட ஆக்டிங் பிரசிடென்ட். பிசிசிஐயோட ஃபுல் ஃபார்ம்னா போர்ட் ஃபார் கண்ட்ரோல் ஆஃப் கிரிக்கெட் இன் இந்தியா. நெக்ஸ்ட், தி பாகிஸ்தானி ஜெனரல் who imposed military rule in his country in the year 1919. 1999ல பாகிஸ்தானி ஜெனரலா இருந்தது யாரு? கண்ட்ரி ஃபுல்லா மிலிட்டரி ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுன்னு கேக்குறாங்க. யாருன்னா பர்வேஸ் முஷரஃப். நெக்ஸ்ட், தி பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி வாஸ் ஃபவுண்டட் பை. பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி யார் ஃபவுண்ட் பண்ணான்னு கேக்குறாங்க. யாருன்னா பண்டிட் மதன் மோகன் மால்வியா. நெக்ஸ்ட், ஏஜி is the chemical symbol of an expensive, soft, white and lustrous metal which commonly known as AGA. ஏஜின்றது ஒரு கெமிக்கல் சிம்பிள், எக்ஸ்பென்சிவ் சாஃப்ட் ஒயிட் மெட்டல். அதோட காமன் நேம் என்னன்னு கேக்குறாங்க. எதுனா சில்வர். Who among the following is a famous singer of Hindustani classical music? இந்த நாளில் யார் ஃபேமஸ் இந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக்கோட சிங்கர்னு கேட்குறாங்க. யாருன்னா சுபா முட்கல். நெக்ஸ்ட், தி ரைட் ஆஃப் எ பர்சன் ஆர் பார்ட்டி ஆர் நேஷன் டு ஸ்டாப் எ சர்டன் டெசிஷன் ஆர் லா இஸ் கால்டு. ஒரு ரைட் இருக்கு, அது ஸ்பெசிஃபிக்காக பர்சனாகவும் இருக்கலாம், பார்ட்டியாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு நேஷனாகவும் இருக்கலாம். அந்த டெசிஷன் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான பவர், அது பேர் என்னன்னு கேட்குறாங்க. அது என்ன பவர்னா வீட்டோ பவர். நெக்ஸ்ட், சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் நாட் யூஸ்டு ஃபார். சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து எதுக்கு யூஸ் பண்றது இல்லைன்னு கேட்குறாங்க. எதுக்குன்னா சோப் மேக்கிங் யூஸ் பண்றாங்க, நியூஸ் பேப்பர் மேக்கிங் யூஸ் பண்றாங்க, மெட்டல் கூட டிக்ரீசிங் அதுக்காக யூஸ் பண்றாங்க. எதுக்கு யூஸ் பண்றது இல்லைன்னா ப்ரிசர்விங் பிக்கல். ப்ரிசர்விங் பிக்கலுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்றது இல்லை. நெக்ஸ்ட், டேஷ் டுக் எ ஹேட்ரிக் இன் தி ஃபர்ஸ்ட் ஓவர் ஆஃப் தி மேட்ச் அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் இன் 2006, becoming the first and to date only bowler to do so. எந்த பிளேயர் ஹேட்ரிக் எடுத்திருக்காரு? யாருக்கு எதிரானா பாகிஸ்தானுக்கு எதிராக ஃபர்ஸ்ட் ஓவர்லயே. இப்போ வரைக்கும் அந்த ரெக்கார்டை யாரும் பிரேக் பண்ணல. அது யாருன்னு கேக்குறாங்க. யாருன்னா இர்ஃபான் பத்தான். நெக்ஸ்ட், டேஷ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னு கேக்குறாங்க. யாருன்னா ராமாதேவி. Next, which of the following steel plants of India does not comes under the public sector? இந்த 4 ஸ்டீல் பிளான்ட்ஸ்ல, இந்தியாவில் இருக்க 4 ஸ்டீல் பிளான்ட்ஸ்ல எது வந்து பப்ளிக் செக்டார்ல வராதுன்னு கேக்குறாங்க. எதுனா டிஸ்கோ. டிஸ்கோ வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி. நெக்ஸ்ட், the book Origin of Species was written by. Origin of Species என்ற புக்கை யார் எழுதுனதுன்னு கேக்குறாங்க. யாருன்னா சார்லஸ் ராபர்ட் டார்வின். நெக்ஸ்ட், கதகளி as its roots in the state of. கதகளி எந்த ஸ்டேட்டோட கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. எதுனா கேரளா. Who was governor of the Reserve Bank of India? Who submitted his resignation in December 2018? எந்த ஒரு ரிசர்வ் பேங்கோட கவர்னர் ரெசிக்னேஷன் லெட்டர் டிசம்பர் 2018ல ப்ரொடியூஸ் பண்ணாருன்னு கேக்குறாங்க. யாருன்னா உர்ஜித் பட்டேல். நெக்ஸ்ட், வேர் இஸ் தி சார்மினார் லொகேட்டட்? சார்மினார் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. எங்கன்னா ஹைதராபாத். இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா டிவைடட் பை. இந்தியாவையும் ஸ்ரீலங்கையும் எது பிரிக்குதுன்னு கேக்குறாங்க. எதுனா பால்க் ஸ்ட்ரைட், பால்க் ஜலசந்தி.
which of the following are not a part of circulatory system? Circulatory systemத்துல இந்த நாள்ல எது பார்ட் அதோட பார்ட் இல்லைன்னு கேக்குறாங்க. எதுனா வில்லி. வில்லி வந்து இன்டெஸ்டினல் பார்ட், டைஜஷன் அப்சார்ப்ஷன் யூஸ் ஆகிறதா வில்லி. Kharif crops can be described as the crop which are sown with the beginning of dash season. Kharif crops வந்து எப்போ விதைப்பாங்க, எந்த சீசன்ல ஸ்டார்டிங்ல விதைப்பாங்கன்னு கேக்குறாங்க. எப்போனா ரெய்னி சீசன். Majuli, the largest river island, is found in which of the following river? Majuli, the largest river island in the world. அது எங்க ஃபவுண்ட் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. எந்த நதியில ஃபவுண்ட் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. எங்கன்னா பிரம்மபுத்திரா. In August 1858, the British Parliament passed an act that set an end to the rule of company. It was August 1858ல பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து ரூல் வந்து ஆக்ட் பண்றாங்க, ஒரு ரூல் பாஸ் பண்றாங்க. அது என்னன்னா, அதன் மூலமா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 அது மூலமா கம்பெனி ரூல் வந்து டைரக்டா பிரிட்டிஷ் ரூல் போகுது. அது எந்த ஆக்ட்னு கேக்குறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. The 2018 National Film Award for Best Actress was won by 2018 National Film Awardல Best Actress யார் கொடுத்தான்னு கேக்குறாங்க. யாருன்னா ஸ்ரீதேவி. The 2020 Olympic Games will be held in 2020 Olympic Games எங்க நடக்கும்னு கேக்குறாங்க. எங்கன்னா டோக்கியோ. MK Gandhi attended highly official meeting with Dash on the behalf of Indian National Congress on negotiation terms of constitutional reforms on 5th March 1931. காந்தியும் வேற ஒருத்தர் வந்து ஒரு மீட்டிங், அபிஷியல் மீட்டிங் மீட் பண்றாங்க. யார் மூலமா போறாங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மூலமா காந்தி வர்றாரு. எதுக்காகனா நெகோசியேஷன், ஏதோ பேச்சுவார்த்தை நடத்துறாங்க கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ் பத்தி. எந்த டைம் பீரியட்னா 5th March 1931. அது யாருன்னு கேக்குறாங்க. யாருன்னா லார்ட் இர்வின். இதை வந்து இர்வின் பேக்ட்னு சொல்லலாம், காந்தி இர்வின் பேக்ட்னு சொல்லலாம், ஆர் டெல்லி பேக்ட்னு சொல்லலாம். The Blue Revolution in India is related to Blue Revolution இதோட ரிலேட் ஆகுதுன்னு கேக்குறாங்க. எதுனா fish production. The Indian desert lies towards the western margins of the Indian desert வந்து எதுக்கு வெஸ்ட் சைடுல வந்து தோன்றுதுன்னு கேக்குறாங்க. எங்கன்னா ஆராவலி ஹில்ஸ், ஆராவலி மலை தோற்றரோட வெஸ்ட் சைடுல வந்து டெசர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. Dash is the smallest bone in the human body. ஹியூமன் பாடியில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் போன் எதுன்னு கேக்குறாங்க. எதுனா ஸ்டெப்ஸ். இது எங்க இருக்குன்னா இயர்ல இருக்கு. லார்ஜஸ்ட் போன் இன் ஹியூமன் பாடி எதுன்னு கேட்டாங்கன்னா ஃபீமர். இது வந்து தை போன்.